துறையூர்ல 108 ஆம்புலன்ஸில் இருந்த கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்டார். 108 ஆம்புலன்ஸ் ஓட்டி கொண்டு போன டிரைவரையும் தாக்கப்பட்டார். யார் தாக்கியது அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் தாக்கியது. இது ஏற்கனவே வேலூர்ல நடந்த அந்த சம்பவத்தோட நீட்சி தான் இன்னைக்கு துறையூர்ல நடந்திருக்கு. ஒரு தலைவன் சரியாக தன் தொண்டர்களை வழிநடத்தலைன்னா இதுதான் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற வரலாறு இன்னைக்கு பதிவாயிருக்குது அதிமுகவில். வேலூர்ல நடந்த சம்பவம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 108 ஆம்புலன்ஸ் ஒன்று வருது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இறுதி ஊர்வலம் நடத்திட்டு இருக்காரு. 2026 அரசியல் கட்சி அதிமுகவுடைய இறுதி ஊர்வலம் தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு இருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊர்வலத்துல வேலூருக்கு அருகில ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல ரோட்ல வண்டி போகுது. இவங்க ரோட்ல தான் கூட்டம் நடத்துறாங்க. அப்போ பொதுமக்களுக்கு இடையூறாக நடத்துகிற இந்த கூட்டத்துல பொதுமக்களுடைய உயிர் காக்கும் வாகனமான 108 ஆம்புலன்ஸ், அரசு வாகனம், இது பிரைவேட் வாகனம் கிடையாது, அரசு வாகனம். அது போது இந்த ஆம்புலன்ஸ் வருது. இந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிற டிரைவரை நோயாளியா, அதாவது பேஷண்டா மாத்தி அதே ஆம்புலன்ஸ்ல போட்டு அனுப்புவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொலை மிரட்டல் விடுறாரு 108 ஆம்புலன்ஸோட டிரைவருக்கு. அப்பவே வேலூர்ல நடந்த சம்பவத்திலேயே டிரைவரை அடிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி, இதே எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அடிக்காதீங்க அடிக்காதீங்க, விட்டுருங்க, நம்பரை மட்டும் நோட் பண்ணுங்க, பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மிரட்டல் தோணியில அவர் சொல்றாரு. மிரட்டல் தோணின்னா அது கொலை மிரட்டல் தான். அப்போ உயிருக்கு போராடுறவங்க தான் 108ல போவாங்க. அப்ப இவர் அடிச்சு உயிருக்கு போற அளவுக்கு மாத்தி தானே 108 ஆம்புலன்ஸ்ல நான் போட்டு அனுப்புவேன் டிரைவரை அப்படின்னு. அப்ப டிரைவர் அப்படிங்கிறவங்க எல்லாம் இவருக்கு கிள்ளுக்கிரியா போயிட்டாங்க. அதே வேலை இன்னைக்கு துறையூர்ல நடந்திருக்குது. இந்த துறையூர்ல சம்பவம் வேற. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சதும் இல்லாம உள்ள இருந்த செவிலியர், நர்ஸு, அந்த பொண்ணு 8 மாத கர்ப்பிணி, அந்த கர்ப்பிணிய அடிச்சிருக்கிறாங்க. கண்ட இடத்துல கை வச்சிருக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள். ஒரு ஒரு ஊழியர், அரசு ஊழியர், அவங்க யாரோ ஒருத்தருக்கும் நடந்தாலும் அது தப்பு தான். அரசு ஊழியர் தான். ஆனா அவங்களும் நாட்டோட குடிமகள் தான். அவங்களுக்கு நடக்கிறத நம்ம தட்டி கேட்கணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி மக்கள் முன்னால வைக்கிறோம். நீங்க அதிமுக ஆட்சியிலே இல்லை. ஆட்சியில இல்லாதப்பயே ஒரு 108 ஓட்டுநரை ஒரு மாவட்டத்துல கொலை மிரட்டல் விடுறாங்க. ஒரு மாவட்டத்துல அடிச்சு, அதுவும் பெண்ணை பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா அதே பெண்ணுக்கு தான் இன்னைக்கு ஒரு அவலம் நடந்திருக்குது. இதை தட்டி கேட்க அரசாங்கம் ஏன் முன் வரல? எடப்பாடி பழனிசாமி மேல அன்னைக்கு வேலூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி மேல நீங்க ஒரு வழக்கு போட்டிருக்கணும். அட்லீஸ்ட் வழக்காசம் போட்டிருக்கணும். அதை போட்டிருந்தா தொண்டர்கள் அஞ்சிருப்பாங்க. ஓ, இது தவறு அப்படின்னு அரசாங்கம் உணர்த்திருக்கணும். அரசாங்கம் இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப மெத்தன போக்கா இருக்குது. இப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சேத்து, நம்மளுக்கு எல்லாரும் பிடித்த மனிதர், சரிங்களா, மா சுப்பிரமணியம், அவருடைய அமைச்சரவையின் கீழே தான் இந்த 2 ஊழியர்களும் வராங்க. 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் அது செவிலியரும். உங்க அமைச்சரவைக்கு கீழே வர்ற ஒரு ஊழியர் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 ஊழியர்களும், ஒரு ஆண் ஒரு பெண். இதை தட்டி கேட்க நீங்க ஏன் வரக்கூடாது? நீங்க ஏன் காவல்துறையை அணுகக்கூடாது? துறையை அணுகலாமே. தனிப்பட்ட முறையில் அவங்க கொடுக்க ஐயப்படலாம், எஃப்ஐஆர் கொடுக்க ஐயப்படலாம். எஃப்ஐஆர் கொடுத்திருக்கிறதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. இன்னும் மென்மேலும் இந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் இந்த அதிமுக பிரமுகர்கள் மேல அன்றைக்கு இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த மனிதர்கள் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு நீங்க உணர்த்தணும். இது ஏன் இவ்வளோ ஆவேசமா நம்ம பேசுறோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுக ஆட்சி ரவுடிகளின் கூடாரம். இதெல்லாம் தொடர்ந்து கடந்த 50 வருஷமா திமுக ஆட்சி மேல வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அவதூறு குற்றச்சாட்டுகள். ரவுடிகளின் கூடாரம் திமுக. திமுக வந்துட்டாவே பெண்கள் நடமாட முடியாது. இது நாள்தோறும் வைக்கிற குற்றச்சாட்டு. இதே அம்மாவும் வச்சிருக்கிறாங்க. இதே ஜெயலலிதா அம்மாவும் வச்சிருக்கிறாங்க குற்றச்சாட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரவுடிகளின் கூடாரம் திமுக அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்? அப்படி சொன்ன ஜெயலலிதா அம்மா ஆட்சியில தான் நீ
ஒரு பெண் IAS அதிகாரி மேல ஆசிடி வீசப்பட்டது. புரியுதுங்களா? அப்ப எந்த ஆட்சியில? திமுக ஆட்சியில் அது நடந்திருந்தா அது ஒரு வரலாற்று பிழை. இதுவே அதிமுக ஆட்சியில நடந்தா அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. என்ன நியாயம்? என்ன நியதி? யோசிக்கணும் இல்ல. எடப்பாடி பழனிசாமி சிஎம்ஏ ஆகல. போன வாட்டி தட்டு தடுமாறி உருண்டு பிறண்டு ஒரு 4 வருஷம் வந்துட்டாரு. பாஜக காரங்க அதுவும் அமித்ஷா காலை கழுவி குடிச்சு ஏதோ நடந்தது 4 வருஷம். இந்த முறை மக்கள் அணுகிறாரு. திமுகவை நான் விலக்கிட்டு நான் உங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பேன், நல்ல ஆட்சி கொடுப்பேன். நல்ல ஆட்சின்னு என்ன ஆட்சி? ஒரு 108 ஆம்புலன்ஸ் கூட இந்த நாட்டுல சுதந்திரமா போக முடியாத உங்களுடைய கட்சி வச்சுக்கிட்டு நீங்க எப்படி மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பீங்க? யோசிக்கிறோம்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சரா இல்ல, தார்மீக ஒரு மாண்பு கூட கிடையாது. இதில் துயரத்திலும் துயரம் என்னன்னா, அந்த தாக்கப்பட்ட அந்த பெண் செவிலியர் 8 மாத கர்ப்பிணி. 8 மாதம், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதத்துல கூட வயிறு தெரியாது. 8 மாத கர்ப்பிணின்னா அந்த பெண்ணை பார்க்கும்போதே அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறாளான்னு கண்டிப்பா ஜட்ஜ் பண்ண முடியும். கர்ப்பிணின்னு தெரிஞ்சு அடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது எவ்வளவு சீரியஸான விஷயம். ஆனா இதை பத்தி எதுவுமே யாருமே பெருசா ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிச்சதோ, எந்த கூட்டணி கட்சிகளோ, எந்த கட்சி எதிர்கட்சியோ ஆளுங்கட்சி எதுவுமே பேசாது. சரியா பேசல. நீதி வேணும் அப்படின்னு நம்மள மாதிரி யூடியூபர்கள் தான் 4 பேர் அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிறோம். நமக்கு இன்னொன்னு, இந்த அரசு மேல ஒரு கோபம். மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவருடைய சொகுசு பங்களா, கொடநாடு பங்களா, அங்க ஒரு கொலை நடந்தது, கொள்ளை நடந்தது. இது தொடர்பாக வழக்கு, என்னோட நினைவு சரியா இருக்கும்னா இதோட இது 8வது வருஷம் நினைக்கிறேன் அந்த சம்பவம் நடந்து. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கட்டில் அமைந்த உடனே ஆரம்பிச்ச வழக்கு. அப்போ நடந்த இந்த சம்பவம் இது வரைக்கும் தீர்வு காணப்படல. இதே இன்னைக்கு இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் வாக்குறுதியாக இந்த அம்மாவுடைய பங்களால, அது கொடநாடு பங்களால என்ன நடந்ததுங்கிறது நாங்கள் உண்மைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அதை செய்யல. நாங்க இப்ப கேட்டுக்கிறது என்னன்னா, மக்களாக, மக்கள் குரலாக ஒழிப்பது என்னன்னா, இன்னும் 6 மாத காலமே உள்ளது உங்களுடைய ஆட்சி. இந்த 6 மாத காலத்துக்குள் துரிதமாக அந்த வழக்கை விசாரித்து ஒரு முடிவு காண வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கொலையிலும் கொள்ளையிலும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா, அதை தெளிவா தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய உண்மை நிலையை உரித்து தோலுரித்து காட்ட வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கேட்டுக்கிறோம். துறையூரில் நடந்த சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி மேல் கடும் கண்டனத்தையும் இந்த வீடியோவில் பதிவு செய்கிறோம். பொதுமக்களின் குரலாக என்றென்றும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ராம் கிரிட்டிக். நன்றி, வணக்கம்.